தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரின் 14வது பாகத்துக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கலைச்செல்வி வைத்தியநாதன். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்பார் ஷேக்ஸ்பியர். ஆனால் அந்த நாடக மேடையையே தன் உலகமாக கொண்டு வாழும் அரிய கலைஞர்களில் ஒருவரை இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கிறோம். பாரம்பரிய தெருக்கூத்துக்கலையின் வேர்களை மறக்காமல் அதே நேரத்தில் நவீன நாடக மேடையிலும் தமது முத்திரையை ஆழமாக பதித்து வருகிறார் இவர். இந்திய மேடை நாடகத்துறையின் ஆக உயரிய விருதான உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருதை வென்றவர். நாடகக்கலையில் தொடர்ந்து முத்திரை பதித்து வரும் அதே வேளையில் பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கும் ஆசானாகவும் விளங்குகிறார். திரு பழனி முருகன் அவர்கள் இன்று நம் அரங்கிற்கு வந்துள்ளார். தெருக்கூத்து கலை பற்றியும் அதனுடனான அவருடைய புனிதமான தொடர்பு குறித்தும் அவரிடமே நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் திரு பழனி முருகன். வணக்கம். இன்றைக்கு சினிமாங்கிற ஒரு வலுவான ஊடகத்துடைய வெளிச்சம், இப்போ பரவலாக இருக்கிற சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களுடைய அந்த ஈர்ப்பு, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி இந்த துறை மீது உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது? எந்த வயதிலிருந்து இதில் ஈடுபட ஆரம்பிச்சிங்க? புருசை துரைசாமி கண்ணப்ப தம்பிரான் பரம்பரை தெருக்கூத்து மன்றம் இருக்குது. அது எங்களோட குடும்ப கலை வடிவம் தான் தெருக்கூத்து. என்னோடய அம்மா வழியில் 5 தலைமுறைகளாக வந்து தெருக்கூத்து நிகழ்த்திக்கிட்டு வராங்க புருசைங்கிற கிராமத்தில். அதனால் வந்து அந்த ஆர்வங்கிறது சின்ன வயசுலேருந்து அதை பார்க்குற, அதோட பழகின, அவங்களோட வாழ்ந்த அனுபவங்கள்லாம் இருந்தது. ஆனால் நடிகன் ஆகிறங்கிற அனுபவம் நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் எந்த சூழ்நிலையும் வரதில்லை. ஏன்னா தெருக்கூத்தை வாழ்வாதார பிரச்சனையினால குடும்ப சூழல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வேறு எதனா வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் எல்லா கிராமிய கலைஞர்களும் தன்னோட குழந்தைகளுக்கு சொல்கிற முதல் வாக்கியம் நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, அதனால் நீ வேறு எதனா வேலையை பாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னோடய தாத்தாவும் நான் வரும்போது அப்படி தான் சொன்னார், என்னோடய மாமாவும் அதான் சொன்னார். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சூழலில் என்னோடய தாய் மாமா காசி தான் என்னை கூத்துப்பற்றையில் கொண்டு போய் எனக்கு நாடக உலகத்தை அறிமுகப்படுத்தினார், நவீன நாடக உலகத்தை. அந்த நவீன நாடக உலகத்தில் கூத்துப்பற்றையில் ஒரு 12 வருஷம் பயணிச்சுட்டு இருந்தேன். நான் என்னோட பாரம்பரிய கலை வடிவமான தெருக்கூத்தை நான் கற்றுக்கணுமோ இல்லை அதோட பயணிக்கணுமோன்ற எண்ணமும் வரலை. ஏன்னா எனக்கு நான் நகரத்திலேயே பிறந்து நகரத்திலேயே வளர்ந்த காரணத்தினாலே இது நகரத்தை நோக்கியே நான் என்னோடய வேலைகள் எல்லாமே இருந்தது. மற்ற நாடியங்கள், மற்ற கலை வடிவங்களை படிக்கிறது, களரி பயிட்டு, சிலம்பம், தேவராட்டம், அப்புறம் பரதநாட்டியம், கான்டெம்பரரி டான்ஸ், இப்படி பழகிறதுலையே இருந்தது. அதுக்கான பார்வையாளனாக மட்டும் தெருக்கூத்தை நான் போய் வருஷம் பார்க்குறதுங்கிறது மட்டும்தான் இருந்தது. அதில் நான் பயணிக்க போகிறேங்கிற எண்ணமே எனக்கு ஒரு இடத்துல கூட வரலை. ஏன்னா அதை பயணிக்க போகிறோங்கிறது எனக்கு எண்ணமே இல்லை. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு திடீர்னு காலையில் முழிப்பு வந்தபோது நான் எழுந்துச்சு பார்த்தேன். அப்போ எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன், நீ இதெல்லாம் பண்ணுற, நீ யார் அப்படின்னா, இதெல்லாம் யாராலையும் பண்ணக்கூடிய எல்லாராலையும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்பொழுது உன்னோட இடம், உன்னோட வேறு எது அப்படிங்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ உடனே என்னோடய மாமா, என்னோடய குரு சம்பந்தனுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அப்படி தான் என்னை முதல் தெருக்கூத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அங்கே தான் எனக்கு உண்டாச்சு. அப்போது அது ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பயணங்கள் திருப்பி தொடர ஆரம்பிச்சுது. பயணங்களே வேறு வெளிநாடு பயணங்கள் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் திருப்பி நான் என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் ஒரு முழு நேர ஒரு தெருக்கூத்து கலைஞனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ பயணிச்சுட்டு இருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட என்ன வயது இருக்கும்? நான் ஒரு முழு நேர தெருக்கூத்து கலைஞனாக ஆகணும்னு நினைக்கிறது நான் 40 வயசில், இப்போ எனக்கு 50 வயசு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அறிமுகம் இருந்தது. அதை பற்றி பார்க்கறது என்னோட கல்யாணம் 35 வயசில் கல்யாணம் ஆகும்போது அது என்னோடய தாய் மாமா பொண்ணையே கட்டிக்கிட்டேன். அவங்களும் தெருக்கூத்தை பற்றி தெரிஞ்சவங்க, ஏன்னா எங்கள் மாமா தான் அவரோட ஆசான். அப்போ அதன் மூலமாக அவங்களுக்கும் இதை பற்றின ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படின்னும்பொழுது எல்லா பாரதத்துக்கும் போய் பார்க்குறது, இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒன்று தான் நான் அதில் இருக்க போகிறேங்கிறதுனால இல்லை, நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3-4 வருஷம் எல்லா கூத்து நடக்கும்பொழுதும் போய் பார்த்து அதுக்கப்புறம் வரும்பொழுது சரி அந்த பார்வையை என்ன புரிதலை எனக்கு உண்டாக்குச்சு. தெருக்கூத்துனா என்ன மாதிரியான பண்ண முடியும்,
அது எப்படி எனக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த பார்த்துட்டே இருக்கும்பொழுதே புரிஞ்சு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பல அனுபவங்களை வந்து கூத்தில் நான் கற்றுக்க வரும்பொழுது அது எனக்கு உதவிகரமாக இருந்துச்சு. இதுவே ஒரு நார்மலான ஒரு ஆள் வந்து 40 வயசில் தெருக்கூத்து கற்றுக்க வராங்கன்னா ரொம்ப சிரமம். ஆனால் இந்த எல்லா பயிற்சியும் இருந்ததுனால அதனால் எனக்கு சீக்கிரமாக எனக்குள்ளே போக முடிஞ்சுது. அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அனுபவம் வந்து குழந்தை பருவத்துலேருந்து இது கூத்து கேட்குறது, என்னோடய வீட்டில் எல்லாரும் உரையாடுறதும் அதுதானே இருக்கும். நான் என்ன ஒரு வேலை பண்ணாலும் அந்த உரையாடல்கள் வந்து என் தாத்தாவோ என்னோடய மாமாவோ இல்லை எங்கள் அப்பாவோ ஏதோ பேசும்போது அந்த தெருக்கூத்தை பற்றி தான் உரையாடல்கள் இருக்கும். அதனால் அது வந்து தொடர்ச்சியாக அப்படியே நடந்துருச்சு. தெருக்கூத்து பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தெருக்கூத்து வந்து தமிழகத்தோட பாரம்பரிய கலை வடிவம், ரொம்ப தொன்மையான கலை வடிவம். அது வந்து சிவபெருமான் ஆடின கூத்துங்கிறதுல தான் நமக்கு கூத்துங்கிற வார்த்தை வருது. இப்போ வந்து தெருக்கூத்து வந்து தமிழகத்தில் வந்து வட மாவட்டங்களில் தான் அதிகமான தெருக்கூத்து நடத்துகிறாங்க. தென் மாவட்டங்களில் தெருக்கூத்துங்கிற ஒரு அம்சம் இல்லை. வட மாவட்டங்கள் தான் அது சார்ந்து இருக்குது. வட மாவட்டங்களில் வந்து தொழில்முறை கலைஞர்களாகவும் தொழில் அல்லாத கலைஞர்களாகவும் இருக்காங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சடங்கு அப்படிங்கிற வருஷத்தில் ஒரு நாள் நடத்துறது, இல்லை 2 நாள் நடத்துறது, மக்கள் எல்லாம் கூடி பண்ணுறது அப்படிங்கிற சம்பிரதாயமும் இருக்குது. இப்போ தொழில்முறை கலைஞர்களாகவே வந்து வட மாவட்டங்களில் இருக்காங்க. இப்போ வட மாவட்டம்னா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, வேலூர், கடலூர், இந்த பக்கம் திருவள்ளூர், இப்படி சேலம், இந்த பகுதிகள் எல்லாமே தெருக்கூத்து இருக்குது. குறிப்பாக தெருக்கூத்துன்னு இதுக்கு ஏன் பேர் வந்தது? கூத்துன்னு பொதுவாக வைக்காமல் ஏன் தெருக்கூத்து? அது எனக்கு நான் இப்போ படிக்கும்போது சொல்லும்போது எனக்கு வந்து அது திருக்கூத்து, தில்லையில் ஆடிய திருக்கூத்துலேருந்து தெருக்கூத்தாக மாறி இருக்குங்கிறத ஒரு மருவி பூ இருந்த வள்ளி இப்போ பூந்தமல்லியான மாதிரி கதையாக இருக்கும் போல் இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனால் அது வந்து ஒரு நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கான ஒவ்வொரு கலை வடிவத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துறை வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் வந்து ஒரு பேரோடு கொடுக்கும் பொழுது இது தெருக்கூத்துங்கிற பேர் வந்து அதுக்கு அங்கீகரிச்சாங்கன்னு ஒரு இலக்கிய நாடகமன்ற புத்தகத்தில் இருக்குது. ஏன்னா அது வீதிகளில் நடத்தப்படுறதுன்னு இல்லை, ஆனால் ஒரு திறந்த வெளியில் ஒரு கோவில் சார்ந்து இல்லை ஒரு தெருவோட முனையில் இல்லை ஒரு கிராமத்தோட மைய பகுதியில் நடத்துகிற ஒரு கலை வடிவம் தான் இது. நாடகம்னாலே இந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழி தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். இதுக்கான பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது? அது இதுக்கு உதவுச்சு அப்படின்னு சொன்னீங்க. எப்படி அது அந்த இது? இப்போ ஒரு பாடி டிசிப்ளின் வருது இல்லையா, அந்த பயிற்சி பல பயிற்சிகள் செஞ்சும்போது வந்து நம்ம பாடியை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். உடனே இப்படி செய்யணும்னு நினைக்கும்போது அதை செய்ய முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ காலுக்கான வந்து அடவுகள்னால் நான் ஏற்கனவே வந்து ஃபோக் டான்ஸ்லாம் படிச்சிருக்கிறதுனால எல்லா அடவுகளையும் ஈஸியாக என்னால் வந்து அதை போட்டுக்க முடியுது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு புரிதல் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது என்னென்னா, தெருக்கூத்துக்கு வரும்பொழுது இப்போ நவீன நாடகங்களில் வந்து ஒத்திகை, ஒரு நாடகத்தை வந்து பல நாள் ஒத்திகைப்படுத்தி அதை அரங்கேற்றம் செய்வோம். இப்போ கூத்தில் வந்து ஒத்திகைங்கிற பகுதியே குறைச்சல். ஆடி ஒத்திகை பண்ணுறதே கிடையாது, வாசிப்பு பண்ணுறது. புருதியை கொடுப்பாங்க, புத்தகத்தை கொடுப்பாங்க, அதை நீங்கள் கதைகளை படித்து கொடுப்பாங்க. ஆசிரியர் வந்து குரு வந்து பாடலாக பாடி கொடுப்பாரு. நீங்கள் அந்த பாடலை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வரணும். வந்தபோது நேராக ஒரு நாள் வந்து எல்லா கலைஞர்களும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா படிப்போம், ஒன்றா பாடுவோம். பாடினதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதை மேடை ஏற்ற வேண்டியது தான் வேலை. இது வந்து ஒரு நவீன நாடக பயிற்சியிலே இருந்து வந்தவனுக்கு வந்து அது புதுசாக இருந்தது. இப்படி நவீன நாடகத்தில் நாங்கள் பண்ணது கிடையாது. எல்லா நாடகத்துக்கும் பல நாள் பயிற்சி எடுத்து இங்கே நிற்கணும், அங்கே நிற்கணும், இப்படி பேசணும், இப்படி பார்க்கணுங்கிற எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படின்னா, ஒரு நடிகன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறது, ஒரு வடிவத்துக்குள்ளே போய் சேர்றது. இப்போ வந்து நவீன நாடகத்தில் ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை சேர்க்கிறது. ஆனால் இது வந்து இது இருக்கிற ஒரு வடிவத்துக்குள்ளே நம்மளை புகுத்திக்கிறது. அப்போது அந்த உடை அலங்காரம் அது ஒரு வடிவம் இருக்குது. அந்த வடிவத்துக்குள்ளே என்ன சேர்த்துக்கிறது, ஒரு மேடையோட அளவு இவ்வளோ தான் இருக்குது, நான் இங்கே தான் நிற்கணுங்கிறது, ஒரு பாட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும், இந்த இடத்துக்கு போய் சுற்றி வரணும் அப்படிங்கிறதும் வடிவம் இருக்குது. அதை நான் முறையாக கற்றுக்கும் போது அது அப்படியே நடந்துடும், அது ஆட்டம் அதுவாக நடந்துடும். இப்போ நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கணும். அது வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது முதல்ல ஒரு நவீன நாடக கலைஞனா.
இல்லை இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போ தெருக்கூத்துங்கும் பொழுது மற்ற நாடகங்களுக்கு நடிக்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே இதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயிற்சியோ தேவைப்படுமோங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அந்த உடை அலங்காரம் அதோட அவங்க வரும்பொழுதே அறிமுகமாகும் பொழுதே இப்படி ஒரு குதிச்சு வந்து இது பண்ணுறது, இது இதுக்கான பயிற்சிகள் எப்படி இப்போ நீங்கள் மற்ற நாடகங்களையும் கற்றுக்கிட்டீங்க, மற்ற வடிவங்களையும் புதுசாக இப்போ இதுக்கு வர ஒருத்தருக்கு அது எப்படி அந்த பயிற்சிகள் எங்கே கிடைக்கும்? நாங்கள் பயிற்சி கொடுக்கறது தான். இப்போ நாங்கள் பயிற்றுவிக்கிறோம் எல்லா மாணவர்களுக்கும். வரும்பொழுது எப்படி நிற்கணும், எப்படி பாடணுங்கிற முதல் கொண்டு தொடக்கத்துலேருந்து அவங்களுக்கு அதை பயிற்சி வைக்கிறோம். ஆனால் ஒரு தெருக்கூத்து கலைஞனா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு தெருக்கூத்து கலைஞனாக இருக்குன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 வருஷம் 5லேருந்து 6 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நடிகனாக ஆகிறதுக்கான காலம் எடுக்கும். எல்லா கதாபாத்திரத்தும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறதுக்கான காலம் குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு மேலே எடுக்கும். அதுக்கு மேலே உங்களோட ஆர்வம் தான். நீங்கள் அந்த 5 வருஷத்துக்குள்ளே கற்றுக்க முடியுமானா ரொம்ப சிரமம்தான். ஒரு பெரிய கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இப்போ தான் நாங்கள் அது புத்தக வடிவிலோ இல்லை ஒரு எழுத்து வடிவிலையோ கொடுக்குறாங்க. முந்தைய காலங்களில் ஓரல் ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் ஓரல் காதில் கேட்டு தான் நீங்கள் அதை அடுத்த நீங்கள் செஞ்சு காட்டணும். உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் 5 வருஷம் 6 வருஷம். அதுக்கப்புறம் எப்போனா ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். அதுவும் ஒத்திகையும் இல்லாமல் காலத்தில் சின்ன சின்ன திருத்தங்கள் மட்டும்தான் ஆசிரியர் சொல்லுவார். ஆமாம், அது இன்னைக்கு நைட்டு நீங்கள் நடத்த போகிறீங்க, ஒரு ஆள் வரல, இல்லை உங்களுக்கு நீ ஆர்வம் இருக்குன்னா ஒரு சின்ன கதாபாத்திரத்தை கொடுப்பாரு. இன்றைக்கி இது மனப்பாடம் பண்ணிட்டு வா, சாயங்காலம் பார்க்கணும். அப்போ போகிற வழியில் சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. அதை அன்னைக்கு நிகழ்ச்சியில் அவருக்கு வேஷம் போட்டு பண்ண விடுவாங்க. அது எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தாங்கன்னா சரி, அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியை நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ நாடகம்னு பார்க்கும்பொழுது பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் அந்த கைசிக புராணம் நாடகத்தை மறு உருவாக்கம் செய்தாங்க. அது சில காலம் அது வழக்கொழிஞ்சிடுச்சு, அவங்க தான் அதை மறு உருவாக்கம் செய்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதில் நீங்கள் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க, அதில் உங்களுடைய பங்கும் அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு சதிர் ஆடுற அவங்களோட கலைவடிவம் தான். இது திருநெல்வேலியில் திருக்குறங்குடின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இது ரொம்ப வருஷமாக அது நடத்திக்கிட்டு இருந்தவங்க. ஒரு 50-60 வருஷமாக அது வழக்கொழிஞ்சி சும்மா அது ஒரு சம்பிரதாயம் மட்டுமாவே நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த கைசிகம் அந்த ஏகாதசி அன்னைக்கு அது சம்பிரதாயம் கோவிலில் நடத்தணும். அது ஒரு பெருமாள் கோவில். அது பெருமாள் கோவிலில் அன்னைக்கு அந்த பாரம்பரிய சதிர் கலைஞர்கள் அன்றைக்கி நட்டுவனார் இருப்பார். அவர் புத்தகத்தை படிப்பார், அவங்க 2 கை பிடிப்பாங்க. அப்படி தான் இருந்தது. ஆமாம், அதை அவர் அவரோட ஊர் நாங்குநேரி. திருக்குறங்குடிக்கும் அதுக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் தொலைவு உள்ளது. அவர் அந்த மண் சார்ந்தவர். அவர் அதை ஒரு நாள் பார்த்துட்டு அவர் தஞ்சாவூரில் குடியிருந்தவர். அப்புறம் அதை போய் பார்த்ததுக்கப்புறம் நான் முத்துசுவாமி இருக்கார் இல்லையா, நாடக கூத்துப்பட்டில், அப்போது அவருக்கு தொடர்பு இருந்ததுனால அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது அப்படின்போது இவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனிதா ரத்னம் டிவிஎஸோட ஃபேமிலி, அவங்களோட பூர்வீக ஊரே திருக்குறங்குடி தான். ஸோ அவங்கக்கிட்ட போய் சொல்லும்பொழுது இந்த மாதிரி உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு கலை வடிவம் இருக்குது, அதை இவ்வளோ சிறப்பாக இருந்த கலை வடிவம் இப்போ அது இல்லாமல் இருக்குது, வழக்கொழிஞ்சு போயிட்டு இருக்குது, இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு 80 வயசு அந்த பாட்டிங்களுக்கு, 70 வயசு 80 வயசு அப்படி இருந்த பாட்டிகளால் கைப்பிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் அது இருக்காது அப்படிங்கிற வழக்கம் போயிடணும் போது இவங்க அதுக்கான முன்னெடுப்பு எடுத்தாங்க. அனிதா ரத்னம் மேடம் தான் ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து அதை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாரை பற்றியும் எடுத்து, ஏன்னா அது ஒரு புத்தக வடிவில் தான், எழுத்து வடிவில் தான் இருந்தது. அதை எப்படி நடத்தியிருப்பாங்க, எப்படி பாடியிருப்பாங்கன்றதே தெரியாது. ஆனால் அதை முழுமையாக ராமானுஜம் சார் அதை ஆய்வுக்குட்படுத்தி எல்லாரையும் போய் பேசி அதை இன்டர்வியூ எடுத்து அது டாக்குமெண்ட்டாக கொடுத்து அப்புறம் எங்களுக்கு அதை காமிச்சு, அதுக்கப்புறம் அதில் நான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நவீன நாடக கலைஞர் ஒரு அங்கே பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பையனுக்கு பயிற்சி வைக்க தான் போனேன். அப்போ அதனால் அந்த சூழலில் அந்த பையனால் நடிக்க முடியாமல் போனதுக்கப்புறம் அந்த இடத்த நான் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 5-6 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய வேலையின் காரணமாக நான் தொடங்க முடியல. இப்போ திருப்பி ஒரு 5 வருஷமாக அதை
செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வருஷத்தில் ஒரு நாளுங்கிறது வந்து கைசிக்கு ஏகாதேசிக்கு அன்றைக்கி வந்து அதை எங்கே இருந்தாலும் அதை போய் அன்றைக்கி அதை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். அது என்னைக்கு வரும் அந்த கைசிகை ஏகாதசி? இந்த வருஷம் வந்து டிசம்பரில் வருது. சரி. அது பஞ்சாங்கத்தை பார்த்து அதை ஜிஆர் சொல்லுவார் இந்த நாளில் வருதுன்னு. அதுக்கு ஒரு நேரம் குறிப்பாங்க, அந்த நேரத்தில் போய் நிகழ்ச்சி பண்ணணும். சரி. இப்போ அரங்கம் ட்ரஸ்ட் அவங்க அனிதா ரத்னம் அந்த அமைப்போடு சேர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகள் படைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அனுபவம் உங்களுடைய கலையில் ஏற்படுத்தின தாக்கம் என்ன? கூத்துப்பட்டில் இருக்கும்பொழுது தொடர்ச்சியான சில பயிற்சிகளை கொடுப்பாங்க. தேவராட்டம், தப்பாட்டம், சிலம்பம், இப்படியான பயிற்சிகளை கொடுத்துட்டு நான் களரி பயிற்சிலாம் படிச்சுட்டு இருந்து அதெல்லாம் வந்து ஒரு நடிகனுக்கான உடல் ட்ரைனிங்காக தான் இருந்தது. உடல் மொழிக்காக மட்டுமே அந்த பயிற்சிகள்லாம் இருந்தது. அதை வந்து நாடகத்தில் உபயோகப்படுத்தணுமானா அது தேவை இருக்காது. சில நாடகங்களுக்கு அது தேவைப்படும். ஆனால் அதை வந்து ஒரு பயிற்சியாகவே ஆரம்ப கட்டத்தில் பயிற்சியாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அனிதா ரத்னம் வந்து 96, 97 வந்து ஒரு புதிய நாட்டிய வடிவத்தை வந்து நாட்டியத்தை தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்போது கூத்துப்பட்டறையோடு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அவங்க கிளாசிக்கல் படிச்சிருந்தாலும் ஒரு மாடர்னிட்டியான ஆள். அவங்க மாடர்னான ஒரு விஷயங்களை பண்ணணும், கான்டெம்பரரியாக பண்ணணும்னு நினைக்கும்பொழுது கூத்துப்பட்டறையை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ கூத்துப்பட்டறையில் இந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் தயாரான ஒரு ஆள் வந்து பழனி இருக்காரு, நீங்கள் அழைச்சிட்டு போங்கண்ணா. அதுதான் என்னோட அவங்களோட போய் அந்த களரி பயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களோட நாட்டிய வடிவத்தில் பங்கு பெற்றேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது வந்து என்னை வந்து ஏதோ ஒரு வகையில் என்னை கடத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட பயணிக்கணும்னு. அப்போ வந்து அவங்க எல்லா புதிய படைப்புகளுக்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கும். அதனால் வந்து அதை தொடர்ச்சியாகவே இருந்தேன். அதுதான் என்னை வந்து பரதநாட்டியம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணிச்சு. அதுதான் எனக்கு வந்து கான்டெம்பரரி டான்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அதோட வேலை செய்யணுங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணிச்சு. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து அனிதா ரத்னம் வந்து ரொம்ப என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவங்க என்னை வந்து அடுத்த எனக்கு நடிகனாக இருந்துலேருந்து என்னை ஒரு நாட்டிய வடிவத்தில் கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒரு முதல் காரணமாக எனக்கு இருந்தாங்க. அவங்க தான் என்னோடய தொடக்கம் அந்த நாட்டிய வடிவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ நாட்டிய உலகத்தில் போய் என்னை கேட்டால் பழனின்னு கேட்டால் தெரிகிற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அது அவங்களோட வழியிலேருந்து வந்தது தான். நான் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நாடகம்னு முதல்ல நினைவுக்கு வர பெயர் ஷேக்ஸ்பியர் தான் பலருக்கும். பிரிட்டிஷ் இயக்குனர் டிம் சப்பிள் ஷேக்ஸ்பியரோட நாடகத்தை உலக மேடைகளில் பிரிட்டனில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் மேடை ஏற்றினப்போ அதில் உங்களையும் தேர்ந்தெடுத்து அதில் 22 கலைஞர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் நீங்களும் ஒருத்தராக இது பண்ணீங்க. அப்போ ஷேக்ஸ்பியரோட பிறப்பிடத்துலேயும் அது நடந்தது இல்லைங்களா? ஆமாம். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது அவர் நம்மளுடைய காலத்துக்கு இப்போ நமக்கு சமகாலத்தில் இல்லாத ஒரு நாடக ஆசிரியர், அவருடைய படைப்பை ஒரு வெளிநாட்டு மண்ணிலேருந்து போய் ஒரு தமிழ் கலைஞராக நீங்கள் கொடுத்தப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அந்த நாடகமே வந்து எனக்கு வந்து ரொம்ப உத்வேகத்தை கொடுத்தது எனக்கு முதல்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ பெரிய நாடக சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்ய போகிறோங்கிறது, மேற்று மொழிக்காரங்க, ஹிந்தி பேசக்கூடியவங்க, பெங்காலி பேசக்கூடியவங்க, இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களோட என்னோட முதல் அனுபவம் அது ஒரு நாடகத்தில் போய் சேர்றதுங்கிறது. அதை வந்து நான் வந்து ஷேக்ஸ்பியரோட ஊரில் பண்ண போகிறோங்கிறது போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதை எப்படி அங்கே இருக்கிறவங்க அதை ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் போய் பண்ணோம். 10 நிகழ்ச்சி பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த வந்து நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு ஒரு நாடகத்துக்கு இருக்குமான்னா நான் அது பார்த்ததில்லை. தொடர்ச்சியாக 7 நாளும் 10 நாளும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக இருந்தது. ஒரு நாடகம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பார்வையாளர் அங்கேயே நின்று கை தட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த ஸ்டாண்டிங் மோஷனில் அப்படியே கை தட்டிகிட்டே இருக்காங்க, வெளியே போக முடியல. நம்ம வந்து ஒரு நாடக கலைஞர்கிட்ட வந்து யார் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க? நாங்கள்லாம் நாடகம்லாம் முடிச்சுட்டு மேக்கப்லாம் கழிச்சு போட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க பின்னாடி பேக் ஸ்டேஜில், எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஒரு இங்கே வந்து ஒரு சினிமா இல்லை ஒரு பாடகர்கள்ட்ட கையெழுத்து வாங்குறதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாடக நடிகங்கிட்ட வந்து அதுவும் என்ன சின்ன வருஷமோ பெரிய வருஷமோ வாங்கிறது கிடையாது. ஆனால் அங்கே வந்து நான் முதல்ல அதுதான் எனக்கு. அதை வந்து மறுநாள் முழுக்க எங்கே ஒரு கேஃபேயில் போய் பண்ணினாலும் சரி, ஒரு ஹோட்டலில் போய் நின்னாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னாலும் சரி, அந்த ஊரே வந்து அதை அடையாளம் தெரிஞ்சு அதை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வளர்ந்த வீடு,
அவர் வந்து அந்த இடம் இருந்த இடம் அப்படியே பாதுகாக்கிறாங்க இன்னமும், அந்த கிரவுண்ட் ஸ்பேஸை மட்டும். அதெல்லாம் போய் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. எப்படி இன்னும் அந்த அவங்களோட அந்த ஷேக்ஸ்பியரை வந்து இன்னும் போற்றி பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தாலி தான் நாடகக்கலையோட தொட்டில்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இத்தாலியில் படைச்சிங்களா? அங்கே எப்படி இருந்தது? வரோனாவில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். 5 நாள் பண்ணோம். ரொம்ப பெரிய சிறப்பாக இருந்துச்சு. அந்த வரோனாவில் வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பெரிய தேட்டர் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப பழமையான ஹிஸ்டாரிக்கல் தேட்டர் பிளேஸ் அது. அதில் வந்து செட்டு போட்டு அங்கே பண்ணாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப அற்புதமான இடம் அது. அது எவ்வளோ இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து 600-700 பேர் பார்ப்பாங்க. சப்டைட்டில் வச்சு அவங்கள வந்து அதை வந்து மொழி வந்து, ஏன்னா ஆங்கிலம் வந்து நம்ம ஊரில் இருக்கிறது பார்க்க ரொம்ப 6000-7000 மைல் தாண்டி கூட நம்ம ஆங்கிலம் பேசிகிட்ருக்கோம். அதான் அங்கேருந்து ஒரு 200-500 மைலுக்கு தாண்டினாலே அது கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதை சப்டைட்டில் தான் பேசி அந்த மொழியில் போட்டாங்க. அது ரொம்ப வந்து அங்கே வரவேற்பு இருந்தது. ஏன்னா அதுவும் ஒரு ஷேக்ஸ்பியர் போய் அங்கே பண்ணின இடம் தான் அந்த வரோனால, அந்த சிட்டிலையும் அந்த இடத்துலையும் அன்னைக்கு நடத்தின இடத்துல தான் நாங்கள் போய் அதை பண்ணோம். இப்போ மொழின்னு பேசணுன்னு எனக்கு நினைவு வந்தது. இந்த 22 கலைஞர்களுமே வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க. இந்தியா, மற்ற மாநிலங்கள், இலங்கை, பாகிஸ்தான் அந்த மாதிரி கலைஞர்கள்லாம் கூட இருந்தாங்க. இப்போ அவங்கவுங்க மொழியில் படைச்சாங்க இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கலைஞருக்கு இன்னொருத்தருடைய மொழி தெரியாது. அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நாடகம் படைக்கும் பொழுது? எப்படி அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பண்ணாங்க? 10 வாரம் வந்து ரிஹர்சல் பண்ணோம். ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் வந்து ஸ்கிரிப்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. முழு ஸ்கிரிப்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் படிக்கிறது, அது டெய்லியும் வந்து அதை பற்றி பேசுகிறது, நாங்கள் என்ன பேசுகிறோம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எந்த இடத்துல ப்ராசஸ் எல்லாமே வந்து அது பயிற்சி மூலமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். கதை ஓட்டம் புரிஞ்சதுக்கப்புறம் பயிற்சியிலே புரிய ஆரம்பிச்சிருச்சு அது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில், இப்போ நீங்கள் 4 பேர் பேசுகிற இடத்துல 4 மொழிகள் இருக்கும். ஆனால் ஒரு மொழி வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் பேசுவார், நான் தமிழில் அதுக்கான பதிலை சொல்லுவேன், நீங்கள் உங்களோட மொழியில் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, ஆங்கிலத்தில் பதிலாக இருக்கும். அப்படி மாறி மாறி இருக்கும்பொழுது ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டே போகிறதுக்கு அது ஆங்கிலம் வந்து ஒரு தொடர்ச்சியான மொழியாக இருக்கும். அங்கே 4 பேர் பேசும்போது ஒரு ஆள் ஆங்கிலம் பேசலாம், 2 பேர் பேசினாங்கன்னா அப்போ கதை ஓட்டம் புரிஞ்சிடும். இப்போ ஷேக்ஸ்பியரோட நம்ம மகாபாரதம் எந்த மொழியில் போட்டாலும் எப்படி புரியுதோ அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோடது எந்த மொழியில் போட்டாலும் மக்களுக்கு புரிஞ்சிக்க படிச்சிருக்காங்க இல்லையா எல்லாருமே. அதனால் பிரெஞ்சு நாடக ஆளுமை ஆரியான் மிஷ்கின் அவங்களோடையும் நீங்கள் பல மாத காலம் இணைந்து வேலை செஞ்சுருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க 2015 வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு ஆனால் அவங்கள பற்றின எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு பிரதர் சொல்லலாம், பிரவீன், அவர் வந்து தான் எனக்கு வந்து அரியான் முஷ்கினை பற்றி 95 வந்து அரியான் முஷ்கினை பற்றி பேசியிருந்தார். இப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்க ஏன்னா அவர் அங்கே போய் வேலை பார்த்தாரு. அதன் மூலமாக அவங்கள வந்து எனக்கு 95 எனக்கு வந்து அறிமுகம்னா கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி அவங்க ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டி, அவங்க பெரிய இயக்குனர் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க வரும்பொழுது அவங்க இந்தியாவுக்கு வந்ததே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2015 வந்து அவங்க வந்து ஒரு நாடகத்தை நிகழ்த்தணும், அது வந்து இந்தியாவோட கதையை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள வந்து நான் போய் ஒரு ஜஸ்ட்டு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை வந்து குமரவளவன் தான் வந்து இந்தியன் ஆஸ்ட்ரம் தேட்டரில் இருக்கார். அவர் தான் வந்து இந்த மாதிரி வராங்க, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ ஒரு அறிமுகத்துக்காக போயிருந்தோம். அவங்களோட ஒரு டிஸ்கஷன் ஒரு நாள் முழுக்க அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு தெரியாது நான் அவங்களோட வேலை செய்ய போகிறேன், அவங்க வந்து கூத்தை வந்து பார்க்க போகிறாங்க, கூத்தோட வேலை செய்ய போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பெரிய ஆளுமையை போய் நம்ம சந்திக்கிறது, அவங்களோட பேசுகிறதுங்கிறதே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்லையா? ஏன்னா அதை வந்து நமக்கு அடுத்து கிடைக்குமாலாம் தெரியாது. அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அதுவே வந்து ஒரு 4-5 நாள் இருக்க போகிறாங்க, அது நம்ம கூட ஒரு நாள் முழுக்க நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் போய் அவங்களோட போய் சந்தித்து அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப சிம்பிளாக தேட்டரை பற்றின விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எதுவுமே நீ வந்து கற்பனையில் ஆகாசத்துலேருந்துலாம் எடுக்க தேவையில்லை, உன் வாழ்வியிலேருந்து எடுக்கிறதான் கதையும், உன் வாழ்விலேருந்து எடுக்கிறதான் நடிப்பும். நீ எங்கேயோ தேடி எங்கேயோ போய் அலைஞ்சிட்டுலாம் தேவையில்லை, நீ சாதாரணமாக இருந்து அன்றைய நேரத்தில் நீ வாழணும், அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டில் வாழறதுங்கிறது தான் நடிப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. ஒரு நாள் சும்மா ஒரு பயிற்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2015 வந்து தொடக்கத்தில் வந்து அவங்க வந்து தன்னோட புதிய நாடகத்துக்கு
இந்தியாவில் வந்து ஒத்திகை பார்த்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கலை வடிவத்தை உபயோகப்படுத்த போகிறேன்னு அவங்க வந்து எப்போ ஒரு தரம் கூத்தை பார்த்துருக்காங்க. அந்த இதுலேருந்து அந்த கூத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து தமிழகத்தில் இருக்கிற கலை வடிவங்களை கூத்தை வந்து நிறைய பேர் ஆசனங்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய குரு வந்து கண்ணப்ப சம்பந்தனை பார்த்து இந்த குழுவோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மாதம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்க இருந்தாங்க. ஒரு ஆரம்பக்கட்ட அந்த நாடகத்தோட ரூம் இன் இண்டியான்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த நாடகத்துக்கான ஆரம்பக்கட்ட பணியை வந்து பாண்டிச்சேரியில் இந்தியன் ஹாஸ்டலில் தான் தொடங்கினாங்க. அப்போ வந்து அவங்கள இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது, தெருக்கூத்தை பற்றிய பயிற்சி கொடுக்கறது ஒரு மாதங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும்னு நினச்சாங்க முதல்ல. ஆனால் அது போக 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 பார்த்தா அதோட அதிகமான நாட்கள் பிடிக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து இதோட புரிஞ்சு வச்சு நாங்கள் எல்லாரையும் எங்கள் ஒரு 3 பேரையும் மட்டும் அழைச்சிக்கிட்டு ஃப்ரான்ஸில் போய் அந்த நாடகத்துக்கு வந்து தெருக்கூத்தை ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு தமிழில் தெருக்கூத்தை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அம்மா வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எந்த காலில் கொண்டதும் அந்த நாடகம் தெருக்கூத்து வந்து அந்த மொழியிலே தான் இருக்கணுங்கிறத அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து 6 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க தமிழில் தான் பாடணும், தமிழில் தான் நடிக்கணும், தமிழில் தான் பேசணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இருந்து அதுக்கான பயிற்சியை வந்து டெய்லியும் 2 hours அந்த மொழிக்கான பயிற்சி, அதுக்கப்புறம் உடலுக்கான பயிற்சியை வந்து தனித்தனியாக பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நிகழ்த்தணும். அந்த வருஷத்தோட கடைசியில் 2016 கடைசியில் வந்து நிகழ்வாக கொண்டு போகணும். ஒரு வகையில் நீங்கள் கலையை மட்டும் இல்லாமல் தமிழையும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நம்ம அந்த நாடகத்துக்கான தமிழை அதை வந்து நாடகத்தில் என்ன வசனங்கள் பேசப்படுதோ குறைச்சலான வசனங்களை தமிழை சொல்லிக் கொடுத்து பாடுற முறைகளை சொல்லிக் கொடுத்து அது வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சு அதை நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நாடகத்திலேயே வந்து அதே நாடகத்தில் என்னை வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்து அவங்களோட 4 வருஷ பயணத்தில் என்னையும் இணைச்சிக்கிட்டாங்க. அப்படியே அவங்களோடையே ஒரு 4 வருஷம் பயணிச்சுட்டு இருந்தேன். தெருக்கூத்துங்கிற கலையில் பெண்களுடைய நிலை என்ன? இன்றைய காலகட்டத்தில் பெண்களோட நிலை வந்து கூத்தில் நடிக்கிறதுக்கு வர ஆர்வத்தோடு வந்து நடிக்க முடியுது. ஆனால் அன்றைய காலகட்டங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் சார்ந்து தான் கலை வடிவமாக இருக்குது. பெண் கதாபாத்திரத்துக்கு ஆண்கள் தான் வந்து பெண் கதாபாத்திரம் போடுவாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் கேள்வியை வந்து தெருக்கூத்தில் மட்டும்தான் கேட்குறாங்க, ஏன் பெண்கள் இல்லைன்னு. நம்மளோட பாரம்பரிய கலைவடிவங்களை கதகளி போனாலும் குடியாட்டம் போனாலும் சரி, யக்ஷகானா போனாலும் சரி, ஏன் கபூக்கி நோ தியேட்டர் போனாலும் ஆண்கள் தான் பெண் கதாபாத்திரத்தை ஒரு கட்டத்தில் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னு நம்ம தமிழகத்தில் சொல்லும்பொழுது ஏன்னா அது கோவில் சார்ந்து சடங்கு சார்ந்து சம்பிரதாயங்கள் சார்ந்து இருக்கிறதுனால கோவிலுக்குள்ளே பெண்களுக்கு மாதவிடை வரும்பொழுது அனுமதி இல்லை அப்படிங்கிறதுலாம் இருந்தாலும் ஒரு என்னோட பார்வையில் வந்து ஆணுக்கான குரல் வளமும் பெண்ணுக்கான குரல் வளமும் வித்தியாசம் இருக்கும்பொழுது சுதி பேதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுதி வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும் பெண்ணுக்கு. அது ரெண்டுத்தையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ ஆணுக்கானதாகவே தனியாகவே இருக்கணும். 4:30லேயே பாடுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு சுதி. அது ஆணுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய லவுட் வாய்ஸில் பாடுறது, சத்தமாக பேசுகிறது, சத்தமாக அடிக்கிறதுங்கிறதுனால அப்படி இருக்குது. இன்றைக்கு வந்து அதை வந்து பெண்கள் வந்து சாத்தியப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க பெண்களை. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த கலை வந்து ஒரு தொடர் பயிற்சி, ஒரு பொறுமை தேவைப்படக்கூடிய கலை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளையர்கள்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 வினாடிக்குள்ளார தன்னை வெளிப்படுத்திக்கணும், அது போதும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கலையை கற்றுக்கும் போது இதனால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக கலைஞரோட ஸ்பீச் கேட்டேன். காற்றில் பேப்பரும் பறக்கும் காகமும் பறக்கும். காற்றினதுக்கப்புறம் தான் காகம் எது பேப்பர் எதுன்னு தெரியும் சொல்ல மாதிரி. அது மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்போசரை தேடி போக முடியாது. நீங்கள் வந்து சிறகடிச்சு பறக்கணும்னா நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கணும். அதுக்கான பொறுமை உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த எந்த வேலையுமே வந்து உங்களுக்கு வந்து அது சாத்தியப்படுத்தும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரீல்ஸில் வந்து உங்களை வந்து 30 நிமிடம் உங்களை பற்றி சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் ரீலில் போகும்போது நீங்களும் அதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பீங்களே. அப்போ நீங்கள் வந்து அங்கே இடத்துல போகும்பொழுது நீங்கள் வந்து உங்களோட முழு ஆளுமையும் இருக்காது. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு இடத்துல கிடச்சிருக்கோம், ஆனால் முழுமையாக அவங்கக்கிட்ட அது இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு தன்னை வந்து முழுமையான ஒரு பயிற்சிக்கு உட்படுத்தணும். நீங்கள் முழுமையாகவே அதுக்கு காலங்களை செலவுப்படுத்தணும். எதுவுமே வந்து ஒரு நாள் 2 நாளில் வரக்கூடிய ஒரு எதுவுமே கிடையாது.
அரிசி நடவு நட்டாலும் 90 நாள் வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு வெஜிடபிள் பண்ணாலும் இன்றைக்கே நாளைக்கு, இன்றைக்கி நட்டு நாளைக்கு இருக்கிற ஒரு எந்த இதுவுமே கிடையாது. அப்போ மட்டும் மனிதன் மட்டும் ஏன் நினைக்கிறான் நான் இன்றைக்கி கற்றுக்கணும்னு நாளைக்கு ஸ்டார் ஆகிடணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நட்டதும் ரோஜா உடனே பூக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி அது நடக்காது. அதுக்கு நீங்கள் அதுக்கான காலத்தை கொடுக்கணும். இத்தனை ஆண்டு கலை பயண அனுபவத்தில் நாம் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிற மாதிரியான தருணங்கள், ஏதாவது சிறப்பான தருணங்கள் பதிவானது? இப்போது எனக்கு இந்த ஒரு 4-5 வருஷமாக இந்த தெருக்கூத்தை பயிற்சிக்கு என்னோடய குருவோடு சேர்ந்து நான் போகிறேன். அப்போ அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லையா, அது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அது ஒரு பெரிய நிறைவு வருது. சரி, நாம் இந்த கூத்தை எடுத்தது ஒரு சரியான பாதை தான், நான் எடுத்திருக்க பாதை எனக்கு என்னை சரிப்படுத்தியிருக்கு, நான் அதை சரியான பாதையில் தான் போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு இப்போ ஒரு இத்தனை வருஷம் இல்லாத அந்த ஒரு முழுமை இப்போ தான் எனக்கு தொடங்க ஆரம்பிக்குது. சரி, நான் சரியான பாதையில் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய பாதை பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் ஒரு நிலையான இடத்துல ஒரே ஸ்டாட்டிக்கான ஸ்பேஸில் வேலை செஞ்சதில்லை. நான் ஆரம்ப கட்டம் ஒரு பயிற்சி, அதுக்கு அடுத்த ஒரு வயசில் ஒரு பயிற்சி, அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டங்கள் வேறு விதமான வேலைகள், அதுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து நான் இன்றைக்கி அப்புறம் எங்கேயும் நான் போக மாட்டேன். இது என்னோட பாரம்பரிய கலையில் வேறு ஒன்றுன்றது முடிவு எடுத்து வந்துட்டேன். இப்போ இதே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருப்பேன். நான் சினிமாவில் எங்கேனாலும் சரி, இல்லை நாடகங்கள் வீர நாடகங்கள் பண்ணாலும் சரி, இதுதான் என்னோட வாழ்க்கை இனிமேல். அதுதான் ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏன்னா நம்ம நடிக்கிறோம், நம்ம பயிற்சி கொடுத்தவங்களை பார்க்கும் பொழுது அதை ஒரு முழு நிறைவு அடையுது இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தெருக்கூத்தில் எந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க? புராண கதைகள் தான் மையக்கருத்து. ஏன்னா புராண கதைகள் தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. நான் நவீன கதைகளை கொண்டு போனாலும் அதுக்கான களங்கள் கிடைப்பதில்லை. அதாவது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கதைகளை அதை நம்ம கண் முன்னாடி அந்த கதாபாத்திரம் கொண்டு வரதை ரசிக்கிறாங்க மக்கள். இப்போ ராமாயணமோ மகாபாரதமோ இல்லைன்னா இரண்ய பக்த பிரகலாதா, அப்புறம் இந்த மாதிரி கதைகள் தான். இப்போ கூத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா புராண கதைகள் சிவபுராணம், கந்த புராணம், சிறுதொண்டர், இந்த மாதிரியான கதைகள் கூத்து வடிவத்தில் இருந்தது. காத்தவெறியான், அந்த மாதிரியான கதைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் திரௌபதிக்காக கோவில் உண்டாக்கப்பட்டு கோவில் வந்ததுக்கப்புறம் மகாபாரத கதைகளை பிரதானமாக ஆரம்பிச்சுது. இப்போ அதுதான் வடக்காடு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். தென் மாவட்டங்களில் பிரகலாத சரித்திரம் பண்ணுறாங்க ஒரு 2-3 கிராமத்தில். இப்போ தஞ்சாவூரில் ஆறு சுத்துப்பட்டு நார்த்தேவன் குடிகாடு இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பகதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இரணிய விலாசம், அந்த மாதிரி பக்த பிரகலாத கதை தான் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் நீங்கள் பண்ணப்போ அது எந்த கதையை பண்ண? மகாபாரதத்துலேருந்து தான் எடுத்தோம். மகாபாரதத்துலேருந்து திரௌபதியோட துயில் உரியறதுக்கு இல்லையா, அந்த பகுதியும் பொன்னுருவி கர்ணன் கடைசியாக விடைபெறாரு இல்லையா, அந்த பகுதியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணோம். அந்த பஞ்ச பசங்கள் பாண்டவர்கள் நம்புவார்கள். அதை போன்று நினைத்துக் கொண்டால் காவலன் என்கின்ற பெண் காவலன் சென்று அழைத்ததற்கு முன்னே தோற்றார்களா பின்னே தோற்றார்களா என்று தொடுவழக்கு கூறினார். ஆகவே நீ சென்று அவளை இச்சபைக்கு கொண்டு வருவாய். தண்டு பாஜாலியை
மிக்க நன்றி திரு பழனிமுருகன். எங்களுக்காக, தமிழ் முரசு நேயர்களுக்காக உங்கள் குழுவினரோடு சேர்ந்து நீங்கள் அதை படைத்தும் காட்டினீங்க. முன்னாடி பல தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு நல்ல கலைஞன் அங்கீகாரத்தை தேடி போக வேண்டாம், அந்த கலைக்கான அவருடைய அர்ப்பணிப்பே அங்கீகாரத்தை அவரை தேடி வரவழைக்குங்கிறதுக்கு நீங்களும் உங்களுடைய இந்த கலைப்பயணமும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக இந்த கலைக்கான தாகத்தை நீங்கள் தக்க வச்சிட்ருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. உலக மேடைகளில் தங்களுடைய கலையை நிறுவ நினைக்கும் இளைய தலைமுறைக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு உந்து சக்தியாக விளங்க எங்களுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். கலைச்சிறகை விரித்து உலகை வலம் வரும் வித்தக கலைஞர்களை தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் சந்தித்து வருகிறோம். மீண்டும் ஓர் அரிய கலைஞருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கலைச்செல்வி வைத்தியநாதன். வணக்கம்.